தமிழகத்தில் செயல்படும் சாயப்பட்டறைகள், பிளாஸ்டிக் உற்பத்தி தொழிற்சாலைகள் சட்ட விதிப்படி செயல்பட வேண்டும் எனவும், மீறினால் கடும் நடவடிக்கை பாயும் எனவும் அமைச்சர் ராஜு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு, சாயப்பட்டறை ஆலைகள் கழிவுகளை ஆறுகளில் திறந்துவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், அரசு உத்தரவுக்கு அடிபணியாமல் செயல்படும் ஆலைகள் சீல் வைக்கப்படும் என்றும் எச்சரித்தார். திருவாடானை பகுதியில் மணல் திருட்டு புகார் உள்ளதாக கூறிய அவர், மணல் திருட்டை நிறுத்தாவிட்டால் கடும் பின்விளைவுகள் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சிவகங்கையில் செயல்பட்டு வரும் கிராஃபைட் ஆலையை விரிவுபடுத்தி வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தாவேகா எம்எல்ஏ குழந்தை ராணி வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை அருகே கோமாளிப்பட்டியில் தமிழ்நாடு கனிம நிறுவனம் சார்பில் செயல்பட்டு வரும் கிராஃபைட் ஆலையில் தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ குழந்தை ராணி ஆய்வு மேற்கொண்டார். இங்கு துணை தொழிற்சாலைகள் இல்லாததால் கனிமங்கள் வெளி மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருவதாகவும், இதனால் உள்ளூர் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாகவும் எம்எல்ஏவிடம் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். கிராஃபைட் ஆலையை விரிவுபடுத்தி வேலை வாய்ப்பை பெருக்க வேண்டும் என அதிகாரிகளிடம் வற்புறுத்திய எம்எல்ஏ குழந்தை ராணி இது தொடர்பாக சட்டசபையிலும் குரல் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருமாநாடு பகுதியில் 17 வயது சிறுவன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். பெருமாநாடு கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் அன்பு செல்வன் தனது தாய்மாமன் முருகானந்தத்திற்கும் அப்பகுதியைச் சேர்ந்த சத்யராஜுக்கும் இடையே தொழில் போட்டி காரணமாக பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறுவன் அன்பு செல்வன் தனது தாய்மாமாவுடன் சேர்ந்து சத்யராஜை தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் அன்பு செல்வன் 2 நாட்களுக்கு முன்பு கிராமத்தின் கடை வீதிக்கு சென்றிருந்த போது மர்ம நபர்கள் அவரை வெட்டி சாய்த்தனர். கொலையாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் திருவப்பூர் பெருமாள்பட்டியைச் சேர்ந்த 4 இளைஞர்களை கைது செய்தனர். விசாரணையில் சத்யராஜ் கொலைக்கு பழி தீர்க்கும் விதமாக சிறுவனை கொலை செய்தது தெரியவந்தது. வக்ஃபு வாரிய சொத்துக்கள் கணக்கெடுக்கும் பணி விரைவில் தொடங்கும் என சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஷாஜஹான், சிறுபான்மை மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் துறை அலுவலர்களிடம் கலந்து ஆலோசித்து முதல்வரிடம் கூறி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறினார். கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அமைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், திருமணங்குடி சர்க்கரை ஆலை பிரச்சினை குறித்து போராடி வரும் விவசாயிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். சிறுபான்மை நலன் சார்ந்து, சமுதாய மக்கள் நலன் சார்ந்து, ஒடுக்கப்பட்டோர் நலன் சார்ந்து, தமிழக மக்கள் நலன் சார்ந்து பல்வேறு கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளன. திங்கட்கிழமை மாலை அதிகாரிகளுடன் கலந்தாலோசனை செய்து முக்கிய கோரிக்கைகள் குறித்து முதலமைச்சருடன் கலந்தாலோசித்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் என்பதை குறித்து விரிவாக சொல்ல இருக்கோம். அது நீண்ட நாள் விவசாயிகளுடைய மிக சிக்கலான ஒரு பிரச்சனையாக அறியப்படுகிறது. அந்த விவசாயிகளுடன் மீண்டும் ஒரு முறை அமர்ந்து ஆலோசித்து பாசிட்டிவான முறையில் தீர்வு காணுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். பள்ளி திறப்பை 1 வாரம் தள்ளி வைக்க வேண்டும் என்று தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதாலும் வெப்ப அலை வீசுவதாலும் மாணவர்கள் உடல் நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பள்ளி மறு திறப்பை ஜூன் 8ஆம் தேதிக்கு மாற்ற கோரி தனியார் பள்ளி சங்கங்களின் கூட்டமைப்பு முதலமைச்சர் மற்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கடுமையாக சாடியுள்ள ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால், மத்திய அரசு மக்களுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், கடந்த 10 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 4 முதல் 5 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். எரிவாயு சிலிண்டர் விலையும் பெருமளவு உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், குடும்பம் நடத்தவே சிரமப்பட்டு மக்கள் மிகவும் பயத்தில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் நாட்களில் எவ்வளவு உயர்த்தப் போகிறார்கள் என தெரியவில்லை என்று கூறியுள்ள கெஜ்ரிவால், சிலிண்டர் விலை இன்னும் அதிகமாக உயரும் என்றும், வரும் நாட்களில் நிலைமை இன்னும் மோசமாக போகிறது என்றும் எச்சரித்துள்ளார். வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள விபிஜி ராம்ஜி,
திட்டத்திற்கான ஆயத்த பணிகள் குறித்து மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் ஆய்வு செய்து வருகிறது. புதிய சட்டத்தின்படி கிராமப்புற குடும்பங்களுக்கான வேலை உறுதி நாட்கள் 100லிருந்து 125 நாட்களாக உயர்த்தப்பட உள்ளது. மேலும் தேவையின் அடிப்படையில் அல்லாமல் மத்திய அரசால் ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய திட்டத்தின் கீழ் 26,971 கோடி ரூபாயை விடுவித்துள்ள மத்திய அரசு ஜூன் 30 வரை நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் புதிய திட்டத்தின் கீழ் தொடரும் என அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா காவல் நிலையத்தில் சார்பாய்வாளராக பணியாற்றி வந்த ராஜகோபாலை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி சசிமோகன் உத்தரவிட்டுள்ளார். தனிப்பட்ட பிரச்சினைக்காக புகார் அளிக்க வந்த பெண்ணின் அலைபேசி எண்ணை வாங்கிய ராஜகோபால் ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பி பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அப்பெண் உயரதிகாரிகளிடம் புகார் அளித்ததைத் தொடர்ந்து காவல்துறைக்கு அவப்பெயர் ஏற்படுத்திய சார்பு ஆய்வாளர் ராஜகோபாலை சஸ்பெண்ட் செய்து டிஐஜி சசிமோகன் நடவடிக்கை எடுத்துள்ளார். சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவ கல்லூரியில் பிரம்மாண்ட வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. கல்லூரியின் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைத்த இந்த முகாமில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 45க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் நேரடியாக பங்கேற்று தங்களுக்கு தேவையான மனித வளத்தை தேர்வு செய்தனர். தகவல் தொழில்நுட்பம், வங்கி மற்றும் நிதி சேவைகள், உற்பத்தித்துறை, ஊடகம் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு நடைபெற்றது. இளங்கலை மற்றும் முதுகலை பிரிவைச் சேர்ந்த 710 பட்டதாரி மாணவர்கள் வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்ற நிலையில் சுமார் 446 மாணவர்கள் பணி நியமன கடிதங்களை பெற்றனர். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சுகாதாரமற்ற முறையில் வெட்டவெளியில் உணவு தயாரித்து நோயாளிகளுக்கு வழங்குவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரத்தில் கடந்த திமுக ஆட்சியில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பட்டு வருகிறது. முறையான திட்டமிடுதல் இல்லாமல் பிணவரைக்கு அருகிலேயே நவீன சமையல் கூடம் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் சமையல் கூடத்தில் உணவு சமைக்காமல் வெட்டவெளியில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்து நோயாளிகளுக்கு வழங்குவதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் முன் யோசனையின்றி கட்டப்பட்ட சமையல் கூடத்தை புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு மாற்றியமைத்து நோயாளிகளுக்கு சுகாதாரமான உணவு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு ஆன்லைன் விண்ணப்பம் நாளை முதல் தொடங்குகிறது என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 7 இடங்களில் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் 5.5 ஆண்டுகள் கொண்ட கால்நடை மருத்துவம் மற்றும் பராமரிப்பு படிப்புக்கு 660 இடங்கள் உள்ளன. பிவிஎஸ்சி, ஏஎச் மற்றும் பிடெக் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு நாளை காலை 10 மணி முதல் ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்குவதாகவும் ஜூன் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை adm.tanuvas.ac.in என்ற இணையதளம் மூலம் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படிப்புகளுக்கு +2 மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அமைந்துள்ள கூட்டணி அமைச்சரவையை வரவேற்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற அரசியல் நிலைப்பாட்டை பல ஆண்டுகளுக்கு முன்பே பாமக வைத்ததாக கூறியுள்ளார். அதிகாரம் ஒரே கட்சியில் மட்டுமே குவியாமல் பல்வேறு அரசியல் சிந்தனைகளுக்கும் சமூக பிரதிநிதித்துவத்திற்கும் இடமளிக்கும் ஆட்சி முறைதான் ஜனநாயகத்தின் உண்மையான வடிவம் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், கூட்டணி ஆட்சி தமிழக அரசியலில் புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். கூட்டணி அரசின் இந்த தொடக்கம் மக்கள் நலனுக்கான சிறந்த ஆட்சியாக மலரவும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் அரசியல் நிலைத்தன்மைக்கும் வழிவகுக்க வேண்டும் எனவும் வாழ்த்துவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை எதிர்க்க தமிழ்நாட்டிற்கு எந்த உரிமையும் இல்லை என்ற கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாரின் ஆணவ பேச்சுக்கு முதலமைச்சர் விஜய் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நதிநீர் பங்கீட்டு விதிகளின்படி காவிரியின் மீது கர்நாடகத்தை விட தமிழ்நாட்டிற்கு தான் அதிக உரிமை இருப்பதாகவும் கூறியுள்ளார். அப்படி இருக்கையில் டி.கே. சிவக்குமாரின் பேச்சு ஆணவத்தின் வெளிப்பாடு என்றும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார்.
நாடு முழுவதும் உள்ள பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரி கரப்பான்பூச்சி பேரணி என்ற பெயரில் மதுரையில் ஏராளமான இளைஞர்கள் பேரணியாக சென்றனர். இந்தியாவில் வேலையில்லாத இளைஞர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கரப்பான் பூச்சிகளுடன் ஒப்பிட்டு பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தொடங்கப்பட்ட கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற நையாண்டி இயக்கம் நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த இயக்கம் சார்பில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க கோரி மதுரை காந்தி அருங்காட்சியகத்திலிருந்து தமுக்கம் தமிழன்னை சிலை வரை பேரணி நடைபெற்றது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை சேர்ந்த படித்த இளைஞர்கள் ஏராளமானோர் இந்த பேரணியில் பங்கேற்றனர். அப்போது பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கையில் பதாகைகளை ஏந்தி முழக்கமிட்டவாறு சென்று பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோடை விடுமுறை மற்றும் வார விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் 300 சிறப்பு தரிசனத்திற்கு 5 மணி நேரமும் இலவச டோக்கன் தரிசனத்திற்கு 6 முதல் 8 மணி நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. அதேபோல் டோக்கன் இன்றி நேரடியாக வரும் பக்தர்கள் 24 முதல் 30 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். நேற்று ஒரே நாளில் மட்டும் 97,561 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ள நிலையில் உண்டியல் காணிக்கையாக 3,76,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் வெள்ளரிக்காய் விற்கும் பெண்களை நகராட்சி அலுவலர்கள் விரட்டும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் நகராட்சியில் உள்ள புதிய பேருந்து நிலையத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் கோடைக்காலத்தின் போது தங்கள் தோட்டத்தில் விளைந்த வெள்ளரிக்காய்களை விற்பனை செய்வது வழக்கம். ஆனால் கடந்த சில நாட்களாக நகராட்சி அலுவலர்கள் பேருந்து நிலையத்தில் வெள்ளரிக்காய் விற்பனை செய்யும் பெண்களை துரத்தி விடுவதுடன் வெள்ளரிக்காய்களை குப்பையில் வீசி நஷ்டத்தை ஏற்படுத்தி வருவதாக பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பேருந்து நிலையத்தில் நடைபாதையை ஆக்கிரமித்து கடை வைத்திருப்பவர்களை விட்டுவிட்டு அன்றாட வயிற்றுப் பிழைப்புக்காக வெள்ளரி விற்பனை செய்யும் தங்களை துரத்துவது எந்த வகையில் நியாயம் என்று அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பலவான்குடி தாமரை கண்மாயில் ஊத்தா மீன்பிடி திருவிழா வெகு உற்சாகமாக நடைபெற்றது. அதிகாலையிலேயே சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட எல்லை மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்டோர் ஊத்தா கூடைகளுடன் கண்மாயில் குவிந்தனர். இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி பலவான்குடி கிராமத்தினர் வழிபாடு நடத்தினர். பின்னர் மீன்பிடிக்க அனுமதி அளித்ததும் கையால் முடையப்பட்ட ஊத்தா கூடையுடன் போருக்கு போகும் போர் வீரர்களைப் போல நாலாபுரமும் மின்னல் வேகத்தில் ஓடி சென்று கண்மாயில் இறங்கி போட்டி போட்டு மீன்களை பிடிக்க தொடங்கினர். இதில் கட்லா, விரால், கெண்டை, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். ஆன்லைன் ஷாப்பிங் தளமான பிளிப்கார்ட் தபால் துறையுடன் இணைந்து பொருட்களை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆன்லைன் ஷாப்பிங்கில் முக்கிய ஆப்பான பிளிப்கார்ட் தனது விற்பனையை கடைக்கோடி மக்கள் வரை எடுத்து செல்லும் விதமாக இந்தியாவின் தபால் துறையுடன் இணைந்து செயல்பட திட்டமிட்டுள்ளது. அதன்படி 15,000க்கும் மேற்பட்ட தபால் நிலையங்களுடன் இணைந்து சிறிய மற்றும் போதிய வசதிகள் இல்லாத பகுதிகளில் உள்ள வாடிக்கையாளர்களையும் இணைக்க பிளிப்கார்ட் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் டிஜிட்டல் வர்த்தகம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்று பிளிப்கார்ட் நிறுவனம் தூய சக்தியா அல்லது தூங்கும் சக்தியா என தமிழக முதலமைச்சரை பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற 13 நாட்களில் கொலை, பாலியல் குற்றம், கடத்தல், ரவுடிசம், வன்முறை என கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான குற்றங்கள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார்.
திமுக ஆட்சியில் மக்கள் உயிர் பயத்துடன் ஒவ்வொரு நாளையும் கழித்தனர் என்றும் தற்போது தாவேக ஆட்சியிலும் மக்களின் பாதுகாப்பு அந்தரத்தில் ஊசலாடி கொண்டிருப்பதாகவும் கூறினார். குற்றவாளிகளை எல்லாம் அமைச்சர் பதவியில் அமர்த்தினால் குற்றங்கள் எப்படி குறையும், அரசை கண்டு குற்றவாளிகளுக்கு எப்படி பயம் இருக்கும் என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சட்டவிரோதமாக இயங்கி வரும் தனியார் கல்குவாரியில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கற்களை ஏற்றிச் சென்ற 5 லாரிகளை மடக்கி பிடித்து ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தப்பியோடிய குவாரி உரிமையாளர், லாரி உரிமையாளர் மற்றும் ஓட்டுநர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்நிலையில் கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு சட்டவிரோத கல்குவாரியை நேரடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் இதற்கு துணையாக இருந்த கனிம வளத்துறை, வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி திருவானைக்காவல் கோவிலில் தனது 24வது பிறந்தநாளை கொண்டாடிய யானை அகிலாவிற்கு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் உட்பட பக்தர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி உடனுறை ஜம்புகேஸ்வரர் கோவில் இறைப்பணிகளில் அக்கோவிலின் யானை அகிலா முக்கிய பங்காற்றுகிறது. அகிலாவிற்கு இன்று 24வது வயதை எட்டும் நிலையில் திருக்கோவில் சார்பாக யானைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அமைச்சர் ரமேஷ் தலைமையில் நடந்த பிறந்தநாள் விழாவில் யானை அகிலாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து பாடி அதற்கு விருப்பமான உணவுகள் கொடுக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட அகிலா தனது தும்பிக்கையை ஆட்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்த காட்சிகள் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Akila. Happy birthday to you. திருவானைக்கோவில் யானைக்கு இன்றைக்கி 24th பர்த்டே. யானைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்க. யானைக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு, கரும்பு எல்லாமே கொடுத்தாங்க. யானை சாப்பிட்டுச்சு. சில்ட்ரன்ஸ்க்கெலாம் நல்லா ஆசீர்வாதம் பண்ணிச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி யானையோட அகிலாவோட 24வது பர்த்டே. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வந்ததுக்கு. பிள்ளைங்க எல்லாமே ஹாப்பியாக சந்தோஷமாக. நாங்கள் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி 24வது பிறந்த நாள் அகிலாவுக்கு. அதை அகிலாவோட கொண்டாடுறது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் அகிலாவுக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் அதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பக்தர்கள் மனநிறைவோடு தரிசனம் செய்யவும் அடிப்படை வசதிகள் தடையின்றி கிடைக்கவும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தினார். இனிவரும் காலங்களில் கோவில் பிரசாதங்களில் தயாரிக்கப்பட்ட நாள் மற்றும் காலாவதி தேதி ஆகும் நாள் குறிப்பிடப்பட வேண்டும் என உத்தரவிட்ட அமைச்சர் மறைந்த முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மாவால் தொடங்கி வைக்கப்பட்ட நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தில் உணவு சாப்பிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பிரசாத ஸ்டாலில் விற்பனை செய்யக்கூடிய பொருட்களில் சரியான எக்ஸ்பைரி டேட்டு கிடையாது. சில இடங்களில் மேனுஃபேக்சரிங் டேட்டே கிடையாது. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே சேல்ஸுக்கு இருந்தது என்னுடைய ஆய்வில் நான் பார்த்தேன். உடனடியாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய பிரசாத ஸ்டால்ஸில் விற்பனை செய்யக்கூடிய அனைத்து பண்டங்கள்லையும் ப்ராப்பராக ஆய்வு செய்து மேனுஃபேக்சரிங் டேட்டு, எக்ஸ்பைரி டேட்டு இது எதுவுமே இல்லாமல் ப்ராப்பர் செக் பண்ணாமல் விற்பனைக்கு வரக்கூடாது. அதை உடனடியாக அனைத்து கோவில்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஆய்வு செய்ய சொல்லியும், அப்படி ஆய்வின் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கோ அதை உடனடியாக ரெக்டிஃபை பண்ண சொல்லியும், சம்மந்தப்பட்ட இதை கண்காணிக்காத அதிகாரிகள் மேலே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, கான்ட்ராக்டர்ஸ்கிட்டே எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டு, அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டு அதன் மேலே என்னென்ன மேல் நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்க சொல்லி துறையுடைய அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறேன். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா குறித்து தவறாக பேசியதற்கு நடிகர் ராம் சரண் வருத்தம் தெரிவித்து விளக்கம் அளித்துள்ளார். பெத்தி திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் இந்திய கிரிக்கெட் வீரர்களை ஒரு வார்த்தையில் விவரிக்குமாறு நடிகர் ராம் சரணிடம் கேட்கப்பட்டது. அப்போது வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவின் கால்பந்தாட்டத்தை நேசிப்பதாக தவறாக குறிப்பிட்டார்.
இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் விவாதத்தை ஏற்படுத்திய நிலையில் ராம் சரண் தனது எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்துள்ளார். அதில் தனக்கு சில நேரங்களில் பெயர்கள் மறந்து விடுவதாக தெரிவித்த அவர் இந்த குழப்பத்திற்காக ஜஸ்பிரீத் பும்ராவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாகவும் அவரது ஆட்டத்திற்கு மிகப்பெரிய ரசிகன் தான் என்றும் பதிவிட்டுள்ளார். இலங்கை கடற்பகுதியில் தத்தளித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர் ஒருவரை நெடுந்தீவு மீனவர்கள் மீட்டு அங்குள்ள போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கடலில் நிலவிய கடுமையான சீற்றம் மற்றும் பலத்த காற்று காரணமாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த பாண்டி பூசாரி என்ற மீனவர் திசை மாறி இலங்கை நெடுந்தீவு கடற்பரப்பிற்குள் சென்றுள்ளார். அப்போது அங்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அவரை அப்பகுதி இலங்கை மீனவர்கள் மீட்டு நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்ததாக கைது செய்யப்பட்ட அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் 2வது முறையாக சுங்க கட்டணம் உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் இயங்கி வரும் 73 தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் பரனூர் சுங்கச்சாவடியில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி கட்டணம் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் 5 ரூபாய் கட்டணம் உயர்த்தப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். ஏற்கனவே பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் சுங்க கட்டணத்தை 2வது முறையாக உயர்த்தி இருப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள வாகன ஓட்டிகள் சுங்க கட்டண விலை உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி உள்ளனர்.